ஸோ ஹே காய்ஸ் இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் உங்க பர்சனை நீங்க எப்போ மீட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க அவங்கள மீட் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் அங்கே வந்து நடக்கும் அப்படின்ற பத்தி நம்ம ஒரு பிக்சரா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங் ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கெட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். நிறைய ஒரு யூனிக்கான ஒரு மெசேஜஸ் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம மீட் பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ டெஃபினட்டா அந்த மீட்டிங் பேஸ் பண்ணியே சில கார்ட்ஸ் இங்க வந்திருக்கு. ஸோ பொதுவா இந்த பர்சனை நீங்க வந்து மீட் பண்ணுவீங்க. டெஃபினட்டா நீங்க இவங்களை வந்து மீட் பண்ணுவீங்க. ஒரு மீட்டிங் அப்படின்றது கண்டிப்பா இங்க வந்து நடக்கும். ஸோ நீங்க உங்க பர்சனை போய் நீங்க வந்து பாக்குறது, பேசுறது, நேர்ல போய் மீட் பண்றது, அந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பா இங்க வந்து நடக்கும். அது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்க வந்திருக்கு. பட் பிஃபோர் நான் அந்த ரீடிங்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹைலைட்டா வந்து பாக்குறது என்ன அப்படின்னா, பொதுவா நீங்க உங்களோட ஷேடோ சைட்ல வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? நிறைய எமோஷன்ஸ் நான் இங்க வந்து பாக்குறேன். நீங்களா இருக்கட்டும், உங்களோட பர்சனா இருக்கட்டும். பட் உங்களோட சைட்ல வந்து பாக்குறப்ப நிறைய அந்த ஒரு எமோஷனல் ஃப்ளோ அப்படின்றது உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. நிறைய ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கீங்க. சரியான ஒரு சில டிசிஷன் உங்களால வந்து எடுக்க முடியல. பொதுவா ரிலேஷன்ஷிப்போட பாயிண்ட்ல வந்து பாக்குறப்ப உங்களால சரியான ஒரு சில டிசிஷன் வந்து இங்க எடுக்க முடியல. எனர்ஜி வைஸ் அப்படியே ஒரு வேவ் மாதிரிதான், ஒரு அலை மாதிரிதான் இங்க வந்து பார்க்கும்போது சில நேரத்துல உங்களுக்கே தெரியல ஆக்சுவலா நீங்க என்ன திங்க் பண்றீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு, என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், ஒரு விதமான ஒரு பயம் இருக்கு, ஒரு விதமான ஒரு குழப்பமும் இங்க வந்து இருக்கு. சரியான ஒரு பதில் உங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நான் உங்களோட சைட்ல நான் வந்து பாக்குறேன். கரெக்டாவே நீங்க வந்து இல்ல, ரொம்ப எமோஷனலாவே இருக்கீங்க. அண்ட் நீங்களே ரொம்ப வந்து குழம்பி போயிருக்கீங்க அப்படிங்கறனால என்னவோ உங்களுக்கே வந்து என்னன்னா என்ன பண்றதுன்னே உங்களுக்கே வந்து தெரியல. இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இந்த பர்சனா இருக்கட்டும், இல்ல பொதுவா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ட்ரை டு பி லைக் அந்த ஒரு செல்ஃப் லவ் இல்லைன்னா உங்க மேல அந்த ஒரு செல்ஃப் ஃபோக்கஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எனர்ஜியை நீங்க வந்து எப்படி சொன்னா அதை வந்து ஒருநிலைப்படுத்தி தான் ஆகணும். ஓகேங்களா? த திங் ஹியர் இஸ் இங்க வந்து நீங்களே எவ்வளவு தூரம் ஃபிளக்சுவேட் ஆறீங்க அப்படிங்கிறப்போ இது கண்டிப்பா உங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதிக்க தான் செய்யும். இது எப்படி பாதிக்கும்னு மட்டும் நான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு தெளிவா இருக்கோம். இப்ப நம்ம ஒரு விஷயத்துல நம்ம வந்து தெளிவா இருக்கோம், தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இதுதான் நான் செய்ய போறேன், இதுதான் நான் பண்ண போறேன், எனக்கு இதுதான் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இல்ல நான் இதுதான் செய்யலாம்னு நினைக்கிறேன், இதுல உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து நம்ம கேட்கலாம். நம்மளே இங்க ரெண்டு கட்டா தான் இருக்கோம். நம்மளாலே ஒரு சரியான ஒரு முடிவு நம்மளால எடுக்க முடியல, ஒரு முடிவு எடுக்க நம்ம வந்து தவறுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளே அறியாம இந்த 10 நிமிஷத்துக்கு இந்த ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு இது தோணும், இது நம்ம செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். அடுத்த ஒரு 10 நிமிஷம் அப்புறம் இல்ல இது வேண்டாம், இது பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி உங்களோட முடிவுகள் என்னவோ அதை மாத்திக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இந்த பர்சன் கிட்ட போயிட்டு நீங்க ஒரு விஷயத்த வந்து பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒருத்தவங்க கிட்ட என்ன பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க பார்க்கும்போது கம்யூனிகேஷன் வைஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். அதுவே உங்களோட சைட்ல தான் நான் வந்து பாக்குறேன். உங்க பர்சனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க எந்த ஒரு விஷயம் நீங்க வந்து பேசினாலுமே கரெக்டா வந்து பேசணும். நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்களே குழம்பிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு பேச்சு, அப்போ ஒரு பேச்சு, அதுக்கப்புறம் ஒரு பேச்சு, 2 நாளுக்கு அப்புறம் வேற ஒரு மாதிரி பேசுறது, இப்படி நீங்க மாறி மாறி நீங்க பேசுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு எப்படி சொன்னா ஒரு வெறுப்பு தான் அது வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க உங்களை நேர்ல போய் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க, மென்டலி ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. என்ன பேசலாம், என்ன பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்டே உங்க மைண்ட்ல வச்சுட்டு, ஏன்னா சில பேருக்கு நான் இங்க ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, சில பேருக்கு நீங்க இந்த பர்சனை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூட பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறமோ ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்க இந்த பர்சனை போய் பார்க்க போலாம் நேர்ல. அடிக்கடி நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னாலுமே நான் சொல்ற இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து நீங்க உங்க பர்சனை மீட் பண்ணும்போது நேர்ல நீங்க சாட்ல என்ன பேசினாலும் சரி, நீங்க போன் கால்ல என்ன பேசினாலும் சரி, அது எவ்ரிடே ஒவ்வொரு மாதிரி நம்ம போயிட்டு தான் இருக்கும். எவ்ரிடே அந்த பர்சன் இப்ப நம்ம ஒரு பர்சன் கூட இப்ப நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு ஹாப்பியா இருக்கும், ஒரு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும், ஒரு நாளைக்கு நம்ம அதனால ஏதாவது
சோகமா வந்து இருப்போம். இது வந்து போயிட்டே தான் வந்து இருக்கும். இது சாட்னாலும் சரி, ஒரு கால்னாலும் சரி, நம்மளோட எமோஷன்ஸை நம்ம ஷேர் பண்ணது எல்லாமே ஓகே தான். பட் ஒருத்தவங்க நம்ம நேர்ல போய் மீட் பண்ணும்போது அந்த எனர்ஜி கம்ப்ளீட்டாவே வேற. ஸோ அது நமக்கு ஒரு மெமரிஸ் மாதிரியே வந்து இருக்கும். நான் நேர்ல போய் மீட் பண்ணும்போது இந்த விஷயம்லாம் நடந்துச்சு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம நேர்ல பார்க்கும்போது அந்த எனர்ஜியே வேற. போன்ல ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் இந்த விஷயம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வந்து பண்ணிருப்பீங்க. போன் கால்ல எல்லாம் திட்ட வேண்டியது, பேச வேண்டியது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஆனா அதுவே நம்ம நேர்ல போய் வந்து ஒரு பர்சனை இப்ப நம்ம திட்டுறதோ வைக்கிறதோ அது அவ்வளவு சுலபமா வந்து இருக்க போறது கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்பதான் நம்மளே அறியாம நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோமே தவிர்த்து, மத்தபடி நேர்ல வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். போன்லயோ ஒரு சாட்லயோ நம்ம வந்து பேசுறப்ப அதுல ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும், அதுல நம்ம ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். சோ இது வந்து காமன் தான். பட் இங்க நான் வந்து சொல்ற அந்த ஹைலைட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்களை நேர்ல போய் மீட் பண்ணும்போது தென்னந்தெய்வம் அவங்களுக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. வளவலன்னு எதுவுமே வந்து பேச வேண்டாம். உங்களோட உங்களுக்கு ஒரு விஷயத்துல வந்து குழப்பம் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போய் ஷேர் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போய் இவங்க கிட்ட வந்து கொட்டாதீங்க. அது இவங்களுக்கு வந்து கேட்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி போவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மைண்ட்ல அதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் ஆகும். இதுல மட்டும் கவனம் வந்து தேவை. இவங்களை போய் நீங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணும்போது சில பேருக்கு நான் இங்க வந்து என்ன அப்படின்னா, மேக்ஸ் டு மேக்ஸ் 6 மந்த்ஸ்க்குள்ள இந்த பர்சனை நீங்க வந்து மீட் பண்ணலாம். சில பேருக்கு நெக்ஸ்ட் மந்த்தே மீட் பண்ணலாம். சில பேருக்கு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து மீட் பண்ணலாம். ஸோ இந்த 1 to 6 months ஆஃப் டைம் ஃப்ரேம்ல எப்பனாலும் நீங்க உங்க பர்சனை வந்து மீட் பண்ணலாம். மேக்சிமம் கேசஸ்ல 1 month, 2 month, 3 month இதுதான் நான் ஹைலைட்டா நான் வந்து பாக்குறது. 6 monthsங்கிறது ரேர் கேசஸ் தான். பட் மேக்ஸிமம் இப்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, 2 பேரும் வேற வேற ஊர்ல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்களை 6 monthsல நீங்க வந்து மீட் பண்ணலாம். பட் பொதுவா வந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கீங்க அப்படின்னா, நியர்பைல தான் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எப்பனாலும் இந்த பர்சனை வந்து மீட் பண்ணலாம். மேக்ஸ் டு மேக்ஸ் அந்த ஒரு 1 month to 3 months ஆஃப் டைம் பீரியட் நான் வந்து பாக்குறேன். பட் நீங்க எப்ப இவங்களை வந்து பார்த்தாலும் சரி, என்ன விஷயம் பேசுறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்டே மைண்டுக்குள்ள வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை மட்டும் வந்து பேசுங்க. அதை தவிர்த்து எதுவுமே வந்து பேச வேண்டாம். அவங்களா ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா கூட ரொம்பலாம் அதுக்கு பதில் சொல்லாதீங்க. ரொம்பலாம் அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க, இது வந்து ஒரு போட்டு வாங்குற மாதிரி ஆயிரும். அதனால உங்களுக்கே பேக் ஃபேர் ஆகலாம். அது வந்து உங்களுக்கே பேக் ஃபேர் ஆகலாம். ஏன்னா இங்க கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அந்த கம்யூனிகேஷனாலதான் பிரச்சனை உருவாகுங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு ரொம்ப அழுத்தமா நான் வந்து சொல்றேன். அவங்களாவே ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா போய் மாட்டிக்காதீங்க. அதை ஒரு ஷார்ட்டா பேசிட்டு அதோட முடிச்சுட்டு போயிடுங்க. அதை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளனேஷனோ ரொம்ப லென்த்தியா அதை பத்தி வந்து அது மாதிரி எதுவுமே வந்து வேண்டாம். ஷார்ட்டா நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கும் அது புரியாது, நீங்களும் சரி என்னமோ சொல்றோம் அப்படின்ற மாதிரி நீங்க போயிடுவீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை வரப்போறது கிடையாது. நீங்க ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் மாட்டிப்பீங்க. உங்களுக்கு அது பேக் ஃபேர் ஆக தான் செய்யும். ஸோ அந்த தப்பை மட்டும் நீங்க வந்து பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸா இந்த மாதிரி மீட் பண்றதா இருக்கட்டும், இது வந்து நீங்க வந்து போய் உங்க பர்சனை வந்து நேர்ல மீட் பண்றதுக்கு நீங்க அப்ரோச் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்லி அவங்க தான் உங்களை வந்து அப்ரோச் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க தான் உங்களை தேடி வந்து பேசுற மாதிரி, கம்யூனிகேட் பண்ற மாதிரி அந்த விஷயம் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். சில பேருக்கு இங்க தேர்ட் பர்சன்ஸோட இஷ்யூஸ்மே வந்து இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியோட இஷ்யூஸ்மே இங்க வந்து இருக்கலாம் சில பேருக்கு. ஏன்னா ஒரு சில நாட்கள் வந்து பார்க்கும்போது நீங்க உங்க பர்சன் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா வந்து பழகிருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்கும். சில பேருக்கு தேர்ட் பர்சனால ஒரு சில பிரச்சனைகளுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உருவாகி இருக்கலாம். பட் என்னதான் தேர்ட் பர்சனோட விஷயம் இங்க வந்து இருந்தாலும் உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைச்சிருக்கும். சோ தட் இந்த பர்சன் உங்களை தேடி வந்திருப்பாங்க அண்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்ல விதமா வந்து போயிருக்கும். இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருந்திருக்காது. ஓகேங்களா? பாஸ்ட்ல தேர்ட் பர்சனோட இஷ்யூஸ் இருந்தாலும் அதை தாண்டியும் இந்த பர்சன் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு வந்து கரெக்டா போற மாதிரி வந்து இருக்கும். பட் நான் சொல்றது அதுதான், இப்போ இந்த தேர்ட் பர்சன் பத்தின பிரச்சனைகள் எல்லாமே இங்க அவ்வளவு இன்டென்ஸா இங்க வரல இந்த ரீடிங்ல. ஸோ தேர்ட் பர்சனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. தேர்ட் பார்ட்டினால ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ப்ராப்ளம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது உங்களை வச்சுதான் வரும். முக்கியமா நீங்க பேசுறத வச்சுதான் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க வந்து என்னன்னா உங்களோட பர்சனும் நீங்க கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து யோசிப்பாங்க இவங்க. நீங்க ஏதாவது ஒரு சின்னதா கூட ஏதாவது சொல்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை வச்சு ஒரு 10 கேள்வி வந்துடும் அவங்களோட மைண்ட்ல. நீங்க இப்படி சொல்லிருக்கீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது,
நீங்க இப்போ ஒரு விஷயம் ஷேர் பண்றீங்க அப்படின்னா, அப்ப இதுல ஏதாவது இந்தந்த விஷயம்லாம் இருக்குமா அப்படின்னு அவங்க ஒரு 10 விஷயத்த வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க சொல்ற ஒரு சின்ன பதில்லயே ஒரு 10 கேள்வி அவங்களோட மைண்ட்ல வந்துரும். அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பா பேக் ஃபயர் ஆக தான் செய்யும். ஸோ இதுல மட்டும் கவனம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை உங்களுக்கு. ஸோ பொதுவா நீங்க கண்டிப்பா உங்க பெர்சன வந்து மீட் பண்ணுவீங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 1 to 6 மந்த்ஸ்க்குள்ள மீட் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் மெம்பருக்கு 1 மந்த், 2 மந்த், 3 மந்த்ல வந்து மீட் பண்ணலாம். பட் நான் சொல்ற மாரி நீங்க உங்க பெர்சனல் மீட் பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் மீட் பண்ண போறீங்க அப்படின்னா, பேச்சுல மட்டும் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க என்ன பேச போறீங்களோ ஒரு ஸ்கிரிப்ட் மாரி கூட நீங்க மைண்ட்ல வச்சுட்டு கூட நீங்க வந்து போகலாம். ஓகேங்களா? அவங்கள போய் பார்க்கும்போது இந்த விஷயம்லாம் பேசணும், ஷேர் பண்ணணும் அவ்வளவுதான். அந்த மாரி நல்ல தெளிவா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு, ஒரு தெளிவா ஒரு விஷயத்த வந்து என்ன பேச போறோம்ன்ற கன்டென்ட்ட ரெடி பண்ணிட்டு கூட நீங்க வந்து போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மத்தபடி நீங்களா போயிட்டு நான் என்னோட என்னோட பெர்சன் தானே, நான் எல்லாத்தையும் ஓப்பனா வந்து ஷேர் பண்ண போறேன் அப்படின்ற மாரி ஒரு எப்படி சொன்னா ஒரு ஓப்பன் மைண்டடா எதுவுமே அவங்க கிட்ட இப்போதைக்கு ஷேர் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு தான் நான் சொல்றேன். லைஃப் லாங்லாம் ஒன்றும் சொல்லல. இப்போதைக்கு அவங்க கிட்ட எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னா இவங்க வந்து அந்த இவங்களோட மைண்ட் செட் நம்ம வந்து பாக்குறப்போ இவங்க இவங்க அந்த மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இவங்க கொஞ்சம் ரிசர்வ் டைப்பா இருக்க மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க இப்போதைக்கு ரிசர்வ் டைப்பா இருக்கிறனால என்னவோ அது கண்டிப்பா உங்களுக்கு பேக் ஃபேர் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அவங்களா அவங்க வாய்க்குள்ள மாதிரி ஏதாவது விஷயம் ஏதாவது கேள்வி மாதிரி ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னாலுமே ரொம்ப எக்ஸ்பிளேஷன்லாம் வந்து கொடுக்க வேண்டாம். நீட்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. அதனால நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். அது உங்களுக்கும் உங்களுக்கும் அதை பத்தி புரிய போறது கிடையாது. உங்க பர்சனுக்கும் அது வந்து புரியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் அவ்வளவுதான். மற்றபடி லைக் நீங்க எதுனாலுமே உங்க பர்சன் கிட்ட ஒரு ஹாப்பியா சந்தோஷமா நீங்க வந்து இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அது நீங்க எப்பயும் போல அது நீங்க வந்து பண்ணிக்கலாம். பட் ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Star 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் ஏதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரிடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன் ஒரு கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் எஜுகேஷன்ஸா இருக்கட்டும் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும் பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன் கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.